பிரைட் கிச்சன் ரெசிப்பியில் இன்றைக்கி வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா முழுசாக இருக்கும் போது யூஸ் பண்ணால் கொஞ்சம் நாளில் கட்டி பிடிச்சிரும். அப்புறம் வந்து இடித்து வைக்கணும். தூள் நுணுக்கும் போது அங்கே இங்கேயும் செதறும், சில்லு சில்லாக போயிடும். இதை போல் நம்ம வந்து இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா அந்த பாருங்க அமுங்குது. நல்லா வந்து இப்போ வந்து பசப்பசப்பு இருக்குது. அதனால் இப்படி இருக்கும்போது நம்ம பெருசாக இருக்கிற கட்டி பெருங்காயம் ஃபுல்லாக இருக்கிற பாக்ஸில் இருந்தது எடுத்துகிட்டு இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக இப்போ பாருங்கள் நல்லா வந்து நல்லா அமுங்குது பாருங்கள். இந்த டைப்பில் நம்ம வந்துட்டு இப்போ வந்து சிஸ்ஸர் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்ஸர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி இதை போல் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இப்போ வந்து ஒரு ரசம் வச்சோம்னா ஒன்று போட்டுக்கலாம், சாம்பாரில் ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன். என்ன தான் நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இது வந்துட்டு வாசனை போயிடும். அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா இந்த போல் சின்ன சின்ன கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்துடுது. காஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த போல் இடிக்கல் இதை போல் வச்சு நம்ம வந்து இடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா காஞ்சி போயிடுச்சுன்னா இதை போல் வச்சுட்டு இடிக்கும் போது அங்கே இங்கேயும் இதை போல் தட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். செதறும். இது பச்சையாக இருக்கிறதுனால இது இப்படி தட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி தட்டி வச்சுட்டா நல்லா வந்து எண்ணெயில் போட்டு ஒரு இட்லி பொடி இதுக்கு நம்ம பொரிக்கும் போது நல்லா வந்துட்டு என்ன ஆகும்னா நல்லா பொரிஞ்சிரும். இட்லி பொடிக்கு இதுமாரி தட்டி சின்ன சின்ன பீஸாக போட்டு இதை வந்து நம்ம வந்து பொரித்து எடுக்கும் போது இதை பாருங்கள், இது வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்தாச்சு. ஆல்ரெடி பொரித்து எடுக்கும்போது சின்ன பீஸ் தான். இது வந்து குட்டி பெருங்காயம். இந்த குட்டி பெருங்காயம் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்துட்டு என்னென்னா சாம்பார் பொடிக்கு வறுத்து வச்சுருக்கிறேன். என்ன மிளகா, மல்லி, பெருங்காயம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி ரெசிபி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்புறம் போடுறேன், ஓகேவா? இப்போதைக்கு வந்துட்டு பெருங்காயம் வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏர்டைட் பாக்ஸ் கண்டெய்னரில் போட்டு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னு சொன்னால் அழகாக இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். சவுண்டு கேட்குதுங்களா? கலக்கலன்னு. இதில் ஒன்று எடுத்து நம்ம சாம்பார், ரசம் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரைட் கிச்சன் ரெசிபி. தேங்க்யூ.